Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் அல்லேலூயா ஆவியானவர் நமக்கு தந்த ஜெபத்தின் தலைப்பு, அல்லேலூயா செய்தியின் தலைப்பு, ரோமருக்கு எழுதிய நிருபம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனம். அதை பேசுகிறது. சீக்கிரமா வந்து படிங்களா? சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். வேதம் சொல்லுகிறது, நாம் நேசிக்கிற தேவன், நாம் அன்பு கூறுகிற தேவன், நாம் வணங்கி ஆராதிக்கிற தேவன், அவர் சமாதானத்தின் தேவனாயிருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சுவிசேஷங்களில் சொல்லுகிறது, சமாதானம் உருவாக்குற மனுஷன் தேவனுடைய புத்திரர்கள் என்று கூப்பிடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த மனுஷன் சமாதானம் உண்டாக்குறியோ அவர் தேவனுடைய புத்திரர்கள் என்று கூப்பிடும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய புத்திரன்மாராயிருக்கிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறதுக்குள்ள உண்மையான தகுதி, நீ சமாதானம் உருவாக்குறவனாயிருக்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு முழுகள் ஞானஸ்நானம் எடுத்த அநேக தேவ பிள்ளைகள் இந்த காலத்தில் சமாதானம் உருவாக்காமல் இருக்கும் போது ஆவியானவர் சொல்லுகிறது, நாம் சமாதானம் உருவாக்குறவங்களாயிருக்கணும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நமக்கு தந்த ஒரே ஒரு காரியம் சமாதானம். இயேசு சமாதானத்தால் பிசாசை ஜெயித்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதே போல நம்முடைய பிள்ளைகளும் சமாதானத்தோடு பிசாசை ஜெயிக்கணும். ஸ்தோத்திரம். அதுக்காக ரோமர் நிருபம் 16:20 சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமா சாத்தானே உடைய காலுக்கு கீழே நசுக்குவார்கள். தேவனுடைய கிருபை நம்மளோடு கூட இருக்குமாறு. அல்லேலூயா. தேவனுடைய கிருபை முகாந்தரம் தான் கிருபை முகாந்தரம் தான் அல்லேலூயா பிசாசை நசுக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளை எத்தனை பேர் நம்புகிறோம்? ஆண்டவரை ஆராதிக்கிற, பரிசுத்தமாய் வாழுகிற, வசனம் படிக்கிறது பிள்ளையே ஆண்டவரோடு சொல்லுகிறார், தினங்களில் சமாதானத்தை உருவாக்குற உன்னுடைய காலுக்கு கீழே பிசாசு நசுக்கப்படும். பிசாசை ஒருபோதும் உன்னை ஜெயிச்சு முன்னேறி போகாது. நீ பிசாசை ஜெயிக்கணும். உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை அல்லேலூயா உன்னுடைய எதிர்காலத்தை அழிக்கிறதுக்காக எழும்பி வந்தார். பிசாசினுடைய தந்திரங்களை முறியடிச்சு நீ எழும்பி வருகிறதுக்கு தேவன் நம்மளோடு சொல்லுகிறார், நீ பிசாசை ஜெயிக்கும், பிசாசினுடைய தந்திரங்களை ஜெயிக்கும். உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகள் எதிர்காலத்தை ஒருபோதும் பிசாசுக்கு ஜெயிக்க முடியாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அநேக பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் எந்த விதத்திலும் சமாதானம் இல்லாமல் கோபப்பட்டு சண்டை போட்டு தூஷகம் பேசி நடக்கிற ஒரு காலத்தில் நம்ம எத்தனை பேருக்கு சமாதானத்தை உருவாக்க முடியும்? தாழ்மையை உருவாக்க முடியும்? எத்தனை பேருக்கு தாழ்த்தி ஒப்பு கொடுக்க முடியும்? ரோமர் நிருபம் 16:20 ஒன்று கூட படியுங்களா? சமாதானத்தின் தேவன், நம்முடைய தேவன் யாராயிருக்கிறது? அவர் சமாதானத்தின் தேவனாயிருக்கிறது. சீக்கிரம் படி. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானே உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். உங்கள் கால்களின் கீழே நசுக்கப்படும். உங்களுடைய கால்களின் கீழே சாத்தான் நசுக்கப்படணும். அதுதான் ஒரு ஆவிக்குரிய பிள்ளையரின் ஜெயம். இன்னைக்கு காலை வேளையில் ஆவியானவர் சொல்லுகிறது, நீங்கள் சாத்தானை ஜெயிக்க போகிறோம். உங்களுக்கு விரோதமாய், உங்களுடைய எதிர்காலத்துக்கு விரோதமாய், உங்களுடைய ஊழியங்களுக்கு விரோதமாய், உங்களுடைய தலைமுறைகளுக்கு விரோதமாய் அசைவாடி கொண்டிருக்கிற சாத்தானுடைய கிரியைகளை இன்னைக்கு காலை வேளையில் இந்த வார்த்தையின் படி நீங்கள் சாத்தானை ஜெயிக்க போகிறோம். ஒரு நிமிஷம் உங்களுக்காக நாங்கள் செபிக்க போறோம். எல்லாரும் கண்ணுகளை மூடுங்கள். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில், இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்தில் தருகிறோம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமா சாத்தானே உடைய காலுக்கு நசுக்கப்படட்டும். குடும்ப அழிவுகள் மாறட்டும். எதிர்காலங்கள் கட்டப்படட்டும். விசுவாசியுடைய கிரியைகள் முறியடிக்கப்படட்டும். காலுக்கு கீழே நசுக்கிற ஒரு வல்லமை ஒவ்வொரு பேரை இன்னைக்கு பகல் வேளையில், இந்த காலை வேளையில் தொடட்டும் நாங்கள் செபிக்கிறோம். கெட்டுகளை அறுத்து மாற்றுகிறோம். இந்த காலை வேளையில் ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளை, குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஜெபிச்சு ஆசீர்வதிக்கிறோம். ஜெபம் கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். Praise the Lord. God bless you. Amen.